கனகாம்பரம் செடி நிறைய வீட்டில் நம்ம வாங்கி வளர்த்து பார்த்துருப்போம். ஆனால் சரியாக வளராமல் பூக்களும் சரியாக பூக்காமல் இருந்திருக்கும். சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள் மஞ்சளாக இருக்கும், அப்படியே செடி அழுகி போகிற நிலமெல்லாம் இருக்கும். செடியும் சரியான முறையில் வளராமல் பார்க்கறதே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் எப்படி கனகாம்பரத்தில் நம்ம சரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கனகாம்பரத்தில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் அதில் எப்படி அதிகப்படியான பூக்கள் பூக்க வைக்கிறது, இது போன்ற விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கனகாம்பரம் செடியும் அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு சூப்பரான 2 டிப்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போற இந்த 2 டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பூச்செடிகள், காய்கறிகள், பழமரங்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட் முழுக்க ஒரு ஆர்கானிக் மெத்தட் தான். சரி வாங்க, அது என்னென்ன மெத்தட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு greenformulalandscapers யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெயசெல்வன். பொதுவாக கனகாம்பரம் செடி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் பயிரிடப்படுது. கனகாம்பரம் வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு புதர் போல வளரக்கூடிய ஒரு செடி வகையை சார்ந்தது. மழைக்காலத்தை தவிர மற்றபடி ஆண்டு முழுவதும் பூக்கள் தரக்கூடிய செடி கனகாம்பரம். இது போன்ற கோடை வெயில் சமயத்தில் அதிகப்படியான பூக்களை வந்து கனகாம்பரம் நமக்கு தரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம உரங்கள் கொடுக்கும்போது இன்னும் அதிகபட்சமான பூக்களை நம்ம பெற முடியும். கனகாம்பரத்தில் இருக்கக்கூடிய வகைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச டெல்லி கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம், நாட்டு கனகாம்பரம், இது போன்ற வகைகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன கனகாம்பரங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா செபாக்லிஸ் ரெட், ஆர்கா, ஆம்ப்ரா, ஆர்கா கனகா, ஆர்கா ஸ்ரேயா, ஆர்கா ஸ்வரயா, அப்புறம் லூட்டியா, இது போன்ற கனகாம்பரம் வகைகள் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. கனகாம்பரம் வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா விதைகள் மூலம் தான் அதிகபட்சமான உற்பத்தியை வந்து பண்ணுவாங்க. டெல்லி கனகாம்பரம் இது போன்ற வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா விதைகள் அவ்வளவு கிடையாது. அதனால வந்து அது மட்டும் கட்டிங்ஸ் மெத்தட்ல உற்பத்தி பண்றாங்க. கனகாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் குளிர்காலம் மற்றும் மழைக்காலத்துல தான் வந்து ஓரளவு செடி டல்லா இருக்கும். வெயில் காலத்துல வந்து செடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிகபட்ச பூக்களையும் நமக்கு தரும். கனகாம்பரம் செடி கிட்டத்தட்ட 30 to 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான். சரி, இப்ப இந்த கனகாம்பரம் செடியை எப்படி நம்ம சரியான முறையில் நடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். கனகாம்பரத்துல நம்ம தரையில வைக்கிற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வெயில் படக்கூடிய டைரக்டான வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கணும். மர நிழல் அந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது பூக்கள் வந்து ரொம்பவே கம்மியாக பூக்கும், செடியும் செழிப்பா வளராது. கனகாமரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மேடான இடத்துல வைக்கணும், தண்ணீர் தேங்காத இடத்துல வைக்கணும். ஏன்னா தண்ணீர் தேங்குச்சுன்னா சீக்கிரமே வந்து கனகாமரம் செடி அழுகி போயிடும். அதனால நம்ம தண்ணீர் தேங்காத மேட்டு பகுதியான இடத்துல வைக்கணும். கனகாமரத்தை எப்படி வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு 1/2 அடி இந்த அளவுக்கு நம்ம குழி எடுத்துக்கணும். இதுல 1 மடங்கு செம்மண், 1 மடங்கு எருவு, இந்த ரேஷியோல நம்ம மண் கலவையை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம செடி நடணும். இதுவே நீங்க தொட்டில வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க வைக்கக்கூடிய தொட்டில வந்து கண்டிப்பா ட்ரைன் ஹவுஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீர் வந்து தேவையில்லாத தண்ணீர் வந்து அதிகமா தொட்டில தேங்கறத வந்து நம்ம தடுக்க முடியும். இதுக்கான மண் கலவை எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு செம்மண், 2 மடங்கு எருவு, 1 மடங்கு கோகோபிட், இந்த ரேஷியோல இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூடவே நம்ம செடிக்கு ஒரு 1/2 கை அளவுக்கு வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம வேப்ப முன்னாக்க சேர்த்து நடும்போது கண்டிப்பா கனகாமரத்தில் வரக்கூடிய வேர்பூச்சிகளை நம்ம தடுக்க முடியும். கனகாமரத்தில் எந்த மாதிரியான பூச்சி தாக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை ஈக்கள், செதில் பூச்சிகள், பூங்கொத்து துளைப்பான், காய்ப்புழு, நவாய் பூச்சி, இது மட்டும் இல்லாம அஸ்வினி பூச்சி, அப்புறம் நூற்புழுக்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். இது போக இலை சுருட்டல் நோய், அப்புறம் வேரழுகல் நோய், இது போன்ற நோய்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு அதிகம் கனகாமரத்துல. இது போக இன்னொரு முக்கியமான நோய் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாடல் நோய்னு சொல்லக்கூடிய இலைகள் எல்லாமே மஞ்சள் கலர்ல மாறி இலைகள் பழுத்து விழ ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி நோய்கள்லாம் வராம நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml வேப்பெண்ணெய் இந்த அளவுல நம்ம கலந்துக்கணும். இது கூடவே ஒரு 3 சொட்டு ஷாம்பு, அதாவது சிக் ஷாம்பு, அந்த மாதிரி ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 3த்தையுமே நல்லா கலந்துக்கணும். எந்த அளவுக்கு கலந்துக்கணும் பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து தண்ணியில நல்லா கரையிற அளவுக்கு கலந்துங்க. வேப்பெண்ணெய் பொறுத்த வரைக்கும் நீங்க 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml மட்டும் தான் கொடுக்கணும். பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமா இருக்குன்ட்டு அதிகமான வேப்பெண்ணெய் கொடுக்க கூடாது. எதனாலும் கேட்டீங்கன்னா ஏற்கனவே கனகாமரத்தோட இலைகள் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நீங்க அதிகப்படியான வேப்பெண்ணெயை போட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் கருகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். சோ இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய இந்த வேப்பெண்ணெய் கரைசலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயர்ல போட்டு இத மாதிரி நல்லா செடி முழுக்க போடுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே பண்றதுக்கு எது சரியான டைம்னு பார்த்தோம்னா ஈவினிங் டைம் தான். ஈவினிங் டைம்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்ச உடனே செடி ஃபுல்லா நனைகிற மாதிரி நம்ம தண்ணீர் விட்டுட்டணும். ஏன்னா அந்த வேப்பெண்ணெய் வந்து நம்ம இலைகள்ல இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா வெயில் படப்பட இலைகள் வந்து கருக ஆரம்பிக்கும். இது போல 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா கனகாமரத்துல எந்த விதமான பூச்சிகளும் வராம தடுக்கலாம். சோ நீங்க இந்த மெத்தட் ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே கனகாமரத்தில் வரக்கூடிய அதிகபட்சமான பூச்சி தாக்கல் எல்லாத்தையுமே நீங்க குறைக்க முடியும். இது போக கனகாமரத்தில் வரக்கூடிய வேர்பூச்சி தாக்குதலை மட்டும் நம்ம எப்படி சரி பண்ணுங்கிறத இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஓகே, பூச்சி தாக்குதல் பத்தி பார்த்துட்டோம். அடுத்தது அதிகப்படியான பூக்களை வரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் தான் கொடுக்க போறோம். இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி நம்ம தயாரிக்கணும்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் வந்து கடலை புண்ணாக்கு எடுத்துக்கணும். ஒரு 25 கிராம் அளவுக்கு, அதாவது நம்ம கையோட ஒரு 1/2 கை அளவுக்கு வந்து வேப்ப புண்ணாக்கு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கெட்டுக்கு மூடி இருந்தா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை கலர் கிளாத், அதாவது துணி வச்சு அந்த சைட்ல எல்லாத்தையுமே நம்ம கட்டி விட்டுறணும். ஒரு 4 நாள் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு நொதித்தல் ப்ராசஸ் நடக்கணும். 4 நாள் கழிச்சு நம்ம கடலை புண்ணாக்கு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து 10 லிட்டர் தண்ணியில வந்து கலந்துக்கணும். நம்ம கலக்கும் போது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியா இல்லாம ரொம்பவே திக்கா இல்லாம தண்ணி மாதிரி இருக்கும் நம்ம கரைசல் வந்து. சோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணீர் விட்டு டைலூட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறமா இந்த கரைசலை வந்து நம்ம ஒரு துணியை வச்சு வடிகட்டிக்கணும். வடிகட்டும் போது தான் கடலை புண்ணாக்குல அந்த திப்பி திப்பியா சில விஷயங்கள் இருக்கும்.
இருக்கும், அது எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். இது போல திப்பி திப்பியா இருக்கிறது வந்து நம்ம நேரடியாக செடிக்கு ஊத்தும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எலி தொல்லை வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாம எறும்பு தொல்லை வந்து அதிகமா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம செடியோட மேற்பகுதி மண்ணை வந்து நல்லா லேசா கலரி விட்டுக்கணும். எதுக்காக கலரி விட்டணும்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கரைசல் வந்து வேர் முழுக்கும் போய் நல்லா வேலை செய்யும். இப்போ வந்து கனகாமரத்தோட மேற்பகுதியில இந்த கரைசலை வந்து நம்ம ஊத்தி விடணும். எந்த அளவுக்கு ஊத்தணும்னு பாத்தீங்கன்னா நீங்க தொட்டியில கனகாமரம் செடி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 250 ml அந்த அளவுக்கு ஊத்தலாம். இதுவே நீங்க கனகாமரம் செடியை தரையில வச்சிருந்தீங்கன்னா ஒரு 500 ml அளவுக்கு விடலாம். அதாவது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கொடுங்க. இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து நீங்க ஈவினிங் டைம்ல கொடுங்க. இந்த கரைசல் நம்ம கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வேப்ப புண்ணாக்கு இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேரழுகல் நோய் எல்லாத்தையுமே தடுக்கும். அது மட்டும் இல்லாம வேர்பூச்சி நோயை வந்து தடுக்கும். இது போக கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து நைட்ரஜன் சத்து வந்து 7.6% இருக்கு. அது போல பாஸ்பரஸ் சத்து வந்து ஒரு 1.5% இருக்கு. இது போக பொட்டாஷ் வந்து ஒரு 1.3% இருக்கு. சோ இந்த சத்துக்கள்லாம் செடிகளுக்கு கிடைக்கிறதுனால அதிகப்படியான பூக்களை கொடுக்கும், அதிகப்படியான மொட்டுக்கள் வைக்கும், புது துளிர்கள் வரும், பெரிய அளவிலான பூக்களை நமக்கு தரும், செடியும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வளரும். இது போன்ற கரைசலை நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதுமானது. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழமரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம். காய்கறி செடிகள், பழமரங்களுக்குலாம் நம்ம கொடுக்கும்போது பூக்கக்கூடிய பூக்கள் வந்து அப்படியே காய் பிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். பொதுவா கனகாமரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்டதுல இருந்து 70-75 நாளுக்குள்ள பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். கனகாமரத்துல ஒரு டைம் பூத்த பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாட்கள் வரைக்கும் வாடாமல் இருக்கும். சில பேர் வந்து கனகாமரத்துல இருக்கக்கூடிய பூக்களை வந்து பறிக்காம அப்படியே விட்டுருவாங்க. அது போல பூக்களை வந்து பறிக்காம விடக்கூடாது. அப்படி பறிக்காம விட்டீங்கன்னா வந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாகும். பூக்களை நம்ம பறிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதுல விதை மாதிரி ஒரு பகுதி இருக்கும் பாருங்க. விதைகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எந்த அளவு வச்சு கட் பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த கணு பகுதிக்கு வந்து கொஞ்சம் மேல இருக்க அளவுக்கு வச்சு கட் பண்ணுங்க. இது போல நம்ம கட் பண்ணி விடும்போது அதிகப்படியான மொட்டுக்கள் வைக்கும், அதிக துளிர்கள் வைக்கும். இந்த கனகாமரத்தோட ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் நல்லா பூக்கக்கூடிய செடி தான். 3 வருஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செடிகள் வந்து பூக்கள் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம கனகாமரம் செடி பார்த்தின டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்க வீட்லயும் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. இது போக வேற ஏதாவது செடி பத்தின டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.